கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 22:23. Matthew 22:23. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, இப்போ ஒரு முன்னாடி பரிசேயர்களும் ஏரோதியர்களும் வந்தாங்க. இப்ப இன்னொரு கர்த்தத்துவத்துல ஒரு வித்தியாசமான உள்ள இன்னொரு கூட்டம். ஆனா அவங்க எப்படி ஏதாவது ஒரு வகையில அவரை குற்றம் பிடிக்கணும், நோக்கம் ஒண்ணுதான். அதே நாள்ல ஏன்னா அன்றைய தினமே, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க தேவாலயத்துக்குள்ள வந்தாரு, அங்குள்ள தலைவர்களை எதிர்கொண்டாரு. அது மாத்திரமல்ல, அங்க உள்ளவங்களுக்கு ஓமானங்கள் மூலமா சொல்லி கொடுத்தாரு. அப்ப இந்த பரிசேயர்களும் ஏரோதியர்களும் அவரை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா இப்ப யாரு வர்றா? சதுசேயர். அப்ப இது என்னன்னா, எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வரக்கூடியதாக. சங்கீதம் 2வது சங்கீதத்துல முதல் 2 வசனங்கள் சொல்லுது இல்லையா, பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் அவருக்கு எதிராக சேர்ந்து செய்யக்கூடியதாக. என்ன அன்றைய தினம் என்ன வராங்க? இந்த சதுசேயர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள். இவங்க யாருன்னா, கொஞ்சம் பணக்காரங்க, அது மாத்திரமல்ல கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்க, அரிஸ்டோகிராட்டிக் என்று சொல்லக்கூடியதாக. இவங்களுக்கு பொலிட்டிக்கல் கனெக்ஷனும் உண்டு. ஏரோதியர்களுடையும் சரி, அதே சமயத்துல ரோமர்களுடையும் சரி. இவங்க தான் பிரதான ஆசாரியரா வர்றவங்க பூரா எப்பவுமே இந்த சதுசேயர்ல இருந்து வரக்கூடியவங்க. ஏன்னா இவங்க தான் வேத வசனத்தை, அதாவது தோரா மட்டும்தான் வசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள். இவங்க நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பரிசேயர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் முழுக்க முழுக்க. ஏன்னா நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனுடைய 23வது அதிகாரத்துல பார்க்கும்போது, அங்க ஒரு கூட்டத்து ஆலோசனை சங்கத்துல கூட்டம் வரும்போது அவர் அங்க பாக்குறாரு, இங்க பரிசேயர்கள் இருக்காங்க, சதுசேயர்கள் இருக்காங்க. நானும் ஒரு பரிசேயன் சொன்ன உடனே அங்க அவங்களுக்குள்ள ஒரே சண்டை வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்க சதுசேயர் என்று சொல்லும் போதே அவங்களுக்கு என்ன சொல்றதுங்க? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர். யாரு? அவங்களுக்கு அடையாளம் என்ன? அவங்களுடைய டாக்டரின் தான் என்ன? நாங்க உயிர்த்தெழுதலே கிடையாது, அது அப்ப உயிர்த்தெழுதல் இல்லங்கும் போது அவங்க தேவதூதர்கள் கிடையாது, ஆவி கிடையாது, மரணத்திற்கு பின்பாக இன்னொரு வாழ்க்கை ஒன்று என்பது கிடையாது. அதே மாதிரி கடைசியில வரக்கூடிய நியாய தீர்ப்பு என்பது ஒன்றுமே கிடையாதுன்னு. அப்ப அவங்க விசுவாசிச்சது, அவங்க எல்லாமே என்ன எடுத்தாங்க? ஆதி ஆகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும் மட்டும்தான். நீங்க மறிச்சீங்கன்னா அதோட அங்க முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்களுடைய மதம் எது சம்பந்தமா இருந்துச்சுன்னு, அரசியல் சம்பந்தது. அது மாத்திரமல்ல, பூமிக்கு அடுத்தது அது ஒன்லி இங்க மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்க இங்க பூமிக்கு அடுத்த காரியங்களை குறிச்சுதான் இது பண்ணாங்க. அவங்க கர்த்தர்ட்ட கேள்வி கேட்க வர்றாங்க. அப்ப என்னன்னா, ஒரே ஒரு நோக்கம் என்ன? அது பரிசேயர்களா இருக்கட்டும், ஏரோதியர்களா இருக்கட்டும், சதுசேயர்களா இருக்கட்டும், எப்படியாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வேண்டும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம இங்க பார்க்கிறோம், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து கொண்டு எப்படியாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ள வேண்டும். அவரை ஏதாவது அவர் சொல்றதுல இருந்து, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையிலிருந்து அவரை அகப்பட வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். எதுக்காக இது செய்யறாங்க? ஏன்னா அவருடைய செய்தி ஒண்ணுமில்லாம போகணும்னா அவரை ஒண்ணுமில்லாதவரா மாத்தணும். இப்ப இயேசு கிறிஸ்துவ சுத்தி மொத்தமா எதிரிகளாக வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா முதல்ல பரிசேயர் ஏரோதியர்கள் வந்தாங்களா, இப்ப சதுசேயர் வர்றாங்களா, இன்னொடி இதுக்கு பின்னாடி ஒரு வழக்குரைஞர் வருவாரு. அப்ப இது பூரா எப்படி கர்த்தர் மேற்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக வரும்போது அவங்களுடைய வித்தியாசங்கள்லாம் மீறி எதிர்த்து வரக்கூடிய ஒரு மக்களாக வரக்கூடியவங்களா. அப்ப நம்ம நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிர்ப்பு ஒரு பக்கத்துல இருந்தா வருமா? இல்ல, எல்லா பக்கத்துல இருந்து வரும். நீங்க தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க சத்தியமாக பேசும்போது உங்களுக்கு எதிர்ப்பு ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் வராது, எல்லா பக்கத்திலிருந்தும் எதிர்ப்பு வரதான் செய்யும். எதிரிகளுக்கு
எதிர்மாறான கருத்து உடைய எதிரிகளும் ஒன்றாக சேர்ந்து வருவாங்க. ஒரு கோஆர்டினேட்டடா ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து முதல்ல நீ போ, ரெண்டாவது நான் போ என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியவங்களா தான் வருவாங்க. அதனால எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்க சத்தியத்தை சத்தியமா போதிக்கும் போது உங்களுக்கு எதிராக பல டைரக்ஷன்ல இருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வரும் என்பதை தெரிந்து கொண்டு, அதனால அதை பத்தி கவலைப்படாம அதை எதிர்நோக்கி மேற்கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் சத்தியத்துக்கென்று நிற்கும்போது சத்தியபரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா பக்கத்திலிருந்து ஆண்டவரே எதிர்ப்புகள் வந்தது போல உம்மை பின்பற்றி நாங்களும் சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது எங்களுக்கும் வரும். எங்களை அதை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.